யாருமே சொல்லாத தகவல் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் வளர்க்குற கோழிக்கு வந்து வெள்ளை கழிச்சல், பச்சை கழிச்சல், எந்த கழிச்சல் வேணால் வரட்டும், என்ன நோயினா வரட்டும், நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், ரெடி ஆயிரும் கோழி. கண்டிப்பாக என்ன பிரச்சனை தான் ரெடி ஆகிடும். கோழி பொறுத்தளவுக்கு எந்த நோய் வந்தாலுமே அந்த கோழி வந்து என்ன ஒன்றுனா வெள்ளையை கழியும் தான் ஃபஸ்ட்டு விஷயம். எல்லா வெள்ளை கழிச்சல் எல்லாமே வந்து ராணிக்கட் கிடையாது. ராணிக்கட் டிசீஸ் வந்து அது வந்தால் அந்த கோழி அட்டாக் ஆகிடுச்சுன்னா ஒன்று நோய்கள்லேருந்து ரெடி ஆச்சுன்னா நரம்பியல் கோளாறு வந்து கை கால் எழுத்துக்கும் இல்லாட்டி கழுத்து எழுத்துக்கும் இது பிரச்சனை ஆயிரும். அது காப்பாற்ற ரொம்ப கஷ்டம். ஆனால் நார்மலாகவே கோழிகளுக்கு வந்து செரிமான கம்ப்ளைண்ட்னால வெள்ளை கழிச்சல் வரும், இல்லைனா வேறு ஏதாச்சும் பிரச்சனை உடம்புல அடிபட்டாலும் வெள்ளை கழிச்சல் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் வெள்ளை கழிச்சல் தான் வரும். அதை எப்படி சரி பண்ணலாங்கிறத இந்த வீடியோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நான் போடுவேன், புரிஞ்சுக்கோங்க. ஆமாம், இப்போ சொல்கிற கவனிங்க. இப்போ உங்கள் கோழி வந்து ரொம்ப சிவியரான பொசிஷனில் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த கோழிகளுக்கு 2 நாளைக்கு வந்து நீங்கள் வேறு எந்த ஏரியா வைக்கக்கூடாது. நான் சொல்கிறத மட்டும் கொடுக்கணும். செர்லாக் இருக்குது பார்த்தீங்களா, 6 மாதம் பேபி கொடுக்குற செர்லாக், அந்த செர்லாக் நீங்கள் கொடுக்கலாம். அந்த செர்லாக்கை சுடுதண்ணில் கலக்கி தான் கொடுக்கணும். சிரிஞ்சில் மெல்ல மெல்ல கொடுக்கணும் ஃபஸ்ட் விஷயம். ஏன்னா நீங்கள் எந்த ஃபீடுமே கொடுக்காமல் இருக்கிறனாலையோ இல்லாட்டி செரிமானம் ஆகாமல் இருக்கிறனாலையோ அதுக்கு எனர்ஜி இல்லாமல் போயிடும். அதனாலேயே அந்த கோழி வந்து நீங்கள் என்ன தடுப்பு மருந்து கொடுத்தாலும் என்ன ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலுமே மருந்து வேலை செய்யாமல் போயிடும். அப்போ அந்த மருந்து வேலை செய்யறதுக்கு அதுக்கு கொஞ்சம் என்ன பண்ணணும், ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய பவுட்ரு ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த செர்லாக் வந்து நல்லாவே உதவியாக இருக்கும் ஃபஸ்ட் விஷயங்க. 2வது விஷயம் என்ன பண்ணோம்னா, அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், ஈஸியானது ஆக்சி டெட்ராசைக்ளின் இன்ஜெக்ஷன், டெக்ஸா வந்து ஆக்சி டெட்ராசைக்ளின் கேட்கலைன்னா தான் டெக்ஸா இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணணும், சரிங்களா? நீங்கள் ஆக்சி டெட்ராசைக்ளின் 1 ml கூட போடலாம், ஆனால் டெக்ஸா இன்ஜெக்ஷன் போடும்போது அரை ml மேலே போடக்கூடாது, சரிங்களா? ஆக்சி டெட்ராசைக்ளின் இன்ஜெக்ஷன் ரொம்ப முக்கியமான இன்ஜெக்ஷன். 1 ml நெஞ்சில் சதையில் போடணும் கோழிக்கு, சரிங்களா? இதை போட்டுருங்க. ப்ளஸ் வந்து செர்லாக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் கேளுங்க. மேரிக்குன் டேப்லெட் இருக்குது பார்த்தீங்களா, அது 50 mg கொடுக்கலாங்க, சரிங்களா? அதுலேயும் கேட்கலன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, டெக்ஸான்னு ஒரு டேப்லெட் இருக்கும், அந்த டேப்லெட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா தாராளமாக கொடுக்கலாம், சரிங்களா? டேப்லெட்டு இந்த இன்ஜெக்ஷன் இதிலே சரியாயிரும். இது இல்லாமல் ஜெண்டாமைசின் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, அது ரொம்ப பவரான இன்ஜெக்ஷன். அது எதுலேயுமே கேட்கலன்னா அது ஜெண்டா அரை ml போடலாங்க. இது எல்லாமே எப்படின்னா, இப்போது ஒரு வேளை வந்து ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வேளை வேறு எதுவும் கொடுக்க வேணாம். அந்த சாப்பிட்றதுக்கு மட்டும் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா செர்லாக், அதை மட்டும் கொடுங்க. கோழி தலையை தொங்க போட்டால் கூட ரெடி ஆயிரும். ஆன்டிபயோட்டிக் நிறைய இன்ஜெக்ஷன் இருக்குது. எது ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் எங்கே என்ன பண்ணால் நெஞ்சில் சதையில்